சாய்பாபா ஸ்டோரி. யார் இந்த சாய்பாபா? பல மதங்கள் இனங்களை கடந்து பல மக்களால் வழிபடுகின்ற இறைவனாக தற்போது இருக்கின்றார் சீரடி சாய்பாபா. சீரடி மண்ணில் 16 வயதில் வேப்பமர நிழலில் வந்து அமர்ந்தார். பல லீலைகளை மக்களுக்கு நிகழ்த்தினார். உதி என்னும் சாம்பலை மக்களின் நோய்களை தீர்த்தார். விஜயதசமி என்று மறைந்தார். அவரின் தத்ரூபமான சிலைகளை செதுக்கி சீரடி நிர்வாகம் பிரதிஷ்டை செய்தன. உயிரோட்டமாக அந்த சிலை தற்போது வரை பல மக்களின் குறைகளையும் நோய்களையும் தீர்த்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் பல நாடுகளில் தற்போது சீரடி சாய்பாபா அருள்களை பாலித்துக் கொண்டிருக்கின்றார். சாயப்பா என்பவர் இறைவனா குருவா, முஸ்லீமா இந்துவா என்ற பல விவாதங்கள் இப்போதும் வரை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. யாம் அறிந்தது சாயப்பாவை பற்றிய யாம் அறிந்தது சச்சரிதத்தை படித்ததால் நான் அறிந்த ஒரு விடயத்தை உங்களிடம் பகிர்கின்றேன். இந்த வீடியோ மற்றவர்களுக்கு போய் சேரணும். சாயப்பட பிள்ளைகள் யாவரும் சாயப்பா பற்றி அறியணும். இந்த வீடியோ அவ்வளவுக்கு ரீச் ஆகணும். அதுதான் என் ஆசை. தேவையற்ற வீடியோஸ்க்கு எல்லாம் வியூவர்ஸ் போகும். இந்த இப்படியான வீடியோஸ்க்கு வியூவர்ஸ் போகும் எனக்கு தெரியாது. மற்றொரு சாயப்பட பிள்ளைகள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். அதுதான் என் ஆசை. இப்போது சாயப்பா வழிபாட்டு முறையை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுகின்றேன். வருகின்ற வியாழக்கிழமை சாயப்பா யார், அவர் முஸ்லீமா கிண்டுவா, அவரின் வாழ்க்கை வரலாறு அதெல்லாம் நான் உங்களுக்கு கட்டாயமாக நான் வெளியிடுகின்றேன். அதற்கு மறுப்பே இல்லை. நான் கட்டாயமாக சாயப்பாவின் வரலாறுகளையும் அவர் முஸ்லிமா கிண்டுவா இறைவனா குருவா என்பதற்கான விளக்கங்களை நான் சொல்கின்றேன். இப்போது அதற்கான அவர் இறைவனா குருவா என்றும் பார்க்கும் போது சாய்பாபா குரு. இறைவன் என்பவன் பிறப்பு இறப்பு அற்றவன், பரம்பொருள். இறைவனுக்கு நிகராக இந்த பூமியில் பிறந்தவர்கள் யாருமே இல்லை. அதை ஒன்றே யாம் அறிந்தது சொல்கின்றேன். அதை பல பேர் விவாதம் செய்யலாம். அது விவாதம் செய்பவர்கள் செய்யட்டும். எனக்கு தெரிந்தது இறைவன் என்பவன் இறப்பு பிறப்பு அற்றவன், அது ஒன்று தெரியும். பரம்பொருள். இந்த பரம்பொருளை மிஞ்சி இங்கே யாருமே இல்லை இந்த உலகத்தில் பிறந்தது. சாய்பாபா குருவென்பவர் என்ன செய்வார் என்றால் உபதேசம் வழங்குவார், நன்மை கெட்டதை பார்த்து செய்வார். அவர்தான் குரு. அந்த ஸ்தானத்தில் சாயப்பாட்ட பிள்ளைகள் சாயப்பாவை கும்பிடுகின்றார்கள். இதுவரைக்கும் சாயப்பா யார்கிட்ட கையையும் விட்டதில்லை. உண்மையாக சாயப்பாவை நீங்கள் வழிபடும் போது பாபாட்ட சாயப்பாட்ட சொல்லணும், எஞ்ச கையை நீ பிடி அப்பேண்டா அப்படின்னா சாயப்பா உங்களோட கையை பிடித்தல எப்பவும் விட மாட்டேன். நீங்கள் சாயப்பட கையிட்ட நீங்கள் எப்பயாவது விட்டுறீங்கள். கோபதாபம் வரும்போது சாயப்பட கையை விட்டுறீங்க. சாயப்பா உங்களோட கையை பிடிச்சேன்னு எப்பவும் விட மாட்டார். நீங்கள் சாயப்பா முழுமையாக நம்புங்கள். என்ன சொல்ல வந்த விடயம் என்னவென்றால் சாயப்பாவை முறைப்படிக்கு வழிபடுங்கள். அவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் இறைவன் என்று சொல்லியதில்லை. அது அவர் இறைவன் என்று சொல்லியதும் இல்லை. அவர் யார் என்று இதுவரைக்கும் யாருக்கும் அது சொன்னதும் இல்லை. உண்மையான கருத்து முறைப்படி சாயப்பாவை வழிபடுங்கள். அதுதான் என் ஆசை. இங்கே இலங்கையில் இப்போது சாயப்பாவின் வழிபாடுகள் மிக 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 சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்ன மனவர்த்தம் என்றால் சைவ சித்தாந்த கோட்பாடுகளுக்கு இணங்கி சாயப்பாட வழிபாடுகள் நடக்கின்றது. சைவ சித்தாந்தம் என்பது சைவ மரபுப்படி உண்மையாக சாயப்பாவை வழிபடக்கூடாது. சைவம் என்பது உலகத்துக்கு ஒரு பெருமிக்கத்தக்கது. சைவ முறைப்படி சைவ செய்து சாயப்பாவை வழிபடாதீர்கள். சாயப்பா என்பவர் குரு. அவரை குரு ஸ்தானத்தில் வழிபடுங்கள். இறைவன் ஸ்தானத்தில் கடைசி வரைக்கும் கொண்டு போய் அவரை வழிபடுங்கள். உங்களோட மனசுக்கு நம்பிக்கைக்கு பிடித்தால் அதை வழிபடுங்கள். நான் அதை மறுப்பு கூறவில்லை. ஆனால் முடிந்தளவு உங்கள் அப்பா ஸ்தானத்தில் அம்மா ஸ்தானத்தில் அவரை நினைத்து வழிபடுங்கள். அனைத்தையும் தருவார். நீங்கள் இறைவனாக கும்பிட்டாலும் அவர் தருவார். அவரே சொல்லியிருக்காங்க, எந்தெந்த ரூபத்தில் என்னை வழிபடப் போகின்றாயோ அந்தந்த ரூபத்தில் என்னை வழிபடு. முடிந்தளவு மற்றவர்களுக்கு உணவு கொடுங்கள். அவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் எல்லாருக்கும் அவர் ஜாசகம் எடுத்து ஒரு பிச்சைக்காரராக ஜாசகம் எடுத்து மற்றவர்களுக்கு அந்த உணவை நாய்கள் மற்றவர்களுக்கு அதை கொடுத்திருக்கின்றார். அவரே சமைச்சு கொடுத்திருக்கின்றார். அவருக்கு முடிந்தளவு உணவு மற்றவர்களுக்கு உணவு கொடுங்கள். உங்களை அந்த எது நிறையாட்டி வயிறு நிறைந்தால் அவர்கள் வாழ்த்துவார்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அவர்கள் நீங்கள் முடிந்தளவு உணவு கொடுங்கள். சாயப்பாட்ட கொள்கைகளை பின்பற்றுங்கள். எத்தனையோ பேர் நான் சைவ ஆளும் இல்லை, நான் சொல்ல போனால் சைவத்துக்கு எதிரானவனும் இல்லை, இந்து மதத்துக்கு எதிரானவனும் இல்லை. இந்து மதத்தையும் நம்புகின்றவன், சைவத்தையும் நம்புகின்றவன். ஆனால் சைவ முறைப்படி அந்த பரம்பொருள் சிவனுக்கு நிகர இப்போ கன பேர் இதெல்லாம் சொல்றேன், சாய்பாபா தான் சிவன் என்று சொல்லுகின்றார்கள். அதெல்லாம் ஒரு பொய்யான தகவல்களை மற்றவர்களும் பகிராதீர்கள். சிவன் எங்கேயோ இருக்கின்றார். அவர் எங்கேயோ ஒரு பரம்பொருள். அந்த பரம சிவனுக்கு நிகர் சாயப்பா இல்லை. அதை நான் வலியுறுத்துறேன். சாயப்பா ஒரு தூதுவன். அவர் இறைவனிடம் எங்களை வழி நடத்துவார். அவர் குருவாகவே நினைத்து வழிபடுங்கள். அனைத்தையும் சாயப்பா தருவார். அடுத்த வீடியோவில் சாயப்பா முஸ்லீமா கிண்டுவா எனக்கு விளக்கம் தருகின்றேன். நான் கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு நான் ஏதாவது சாயப்பா குறையா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கள். ஆனால் என்னட்ட தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட இந்த கன நேர வீடியோவை பகிரலாத நான் கொஞ்சம் நிமிடம் போறேன். அடுத்த வியாழக்கிழமை உங்களுக்கு இதற்கான விடைகள் வெகு விரைவில் நான் தருவேன். இந்த வீடியோவை ஆதரியுங்கள், மற்றவருக்கு கொண்டே சேருங்கள். ஓம் சாய் ரஞ்சி சார்.